குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 1/8/2026 ஆண்டு, அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03, திதி இன்று இரவு 10:37 வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி அப்படின்னா இன்றைக்கி இரவு வர்றதுனால அது மறுநாள் தான் சங்கட சதுர்த்தியாக கும்பிடுவாங்க. நட்சத்திரம் இரவு 8:58 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாம யோகம் இன்றைக்கி சோபனம், அதாவது சௌபாகியம் முடிஞ்சு சோபனம். கரணம் பார்த்திங்கன்னா இரவு 10:37 பத்திரை கரணம், அதன் பின்பு பாவகரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம் இரவு 8:58 வரை அமிர்த யோகம் இருக்குது. அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை இன்றைக்கி இருக்குது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் 10:45 11:45 வரை, இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 8:58 வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன பண்ணலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பெருமாள் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்வது மிக சிறப்பை தரும். அதே மாதிரி இன்றைக்கி 1ஆம் தேதி, எப்பொழுதுமே 1ஆம் தேதி அன்றைக்கி இப்போ சம்பளம் வாங்குறவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு சிறு காணிக்கை எடுத்து கொஞ்சம் பச்சரிசி, அதில் கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு, வெந்தயம் கொஞ்சம் போட்டு, அதில் அந்த பணத்தை வச்சு மூடிடுங்க. மூடிட்டு வடமேற்கு மூலையிலையோ இல்லை வடகிழக்கு மூலையிலையோ இல்லை பூஜை அறையிலையோ வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அந்த காசு அங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாங்குகிற சம்பளம் விரயம் ஆகாது. விரயம்னா சில பேர் வட்டி கட்டுவாங்க, சில பேர் இது பண்ணுவாங்க. வாங்குகிற சம்பளத்தை வாங்கிட்டு அப்படியே வட்டி கட்டிட்டு அப்படியே போயிடும். அது மாதிரி இருக்கும். அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பணம் சேர்ந்துட்டுருக்கும், விரயங்கள் தவிர்க்கப்படும். சரிங்களா? நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் மாந்தி பகவானும், அதே மாதிரி கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், ரிஷபத்தில் அங்காரக பகவான், மிதுனத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம். 1ஆம் தேதி இல்லையா? 1ஆம் தேதியிலேருந்து ஒரு புது விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். புது விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இது திருமணம், தொழில், கடன் நிவர்த்தி, இதுக்கான ஒரு பரிகாரம். நம்ம கடன் தீரணும் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்கள் திருமண தடை, கடன் தீர்வதற்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், எள்ளு எண்ணெய் நல்லெண்ணெயில் தீபம், வடக்கு மூலையில் தீபம் ஏற்றி ஓம் நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேஷ ராசி நேயர்கள் கடன், அவங்களுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் தான், சனி பகவான் வீடு தான். ஆனால் அதுவே பாதகாதிபதி. அவர் 12ல் இப்போ மறைஞ்சிருக்கார். நல்லது தான், பாதகாதிபதி மறைஞ்சால் நல்லது, அதுவும் வக்ரம் மறைஞ்சால் இன்னும் நல்லது. அப்போது இந்த திருமண தடை, மேஷராசிக்காரங்களாம் திருமண தடை விலகிறதுக்கும் கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கும் வெள்ளைப்பூ 11 பூ வச்சு 108 முறை ஓம் நம சிவாய சொல்லணும். அதே மாதிரி
வடகிழக்கு மூலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு 108 முறை சொல்லி வந்தால் திருமண தடை, கடன் நிவர்த்தி தீரும். சரிங்களா? அது செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சிந்தனை போக்கில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக இருக்குது. எதிர்பாராத சில பயணங்களால் ஆதாயம் இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணங்கள் இருக்குது. சேமிப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு எண்ணங்கள்லாம் மேலோங்கும். வேலையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். வெளிவட்டாரத்திலையும் மதிப்பு மரியாதை எல்லாம் இன்றைக்கி கூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி அமையும். இழுபறியான தன வரவுகள் இருந்ததெல்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. நுட்பமான செயல்பாடுகளில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். இன்றைக்கி அதிர்ஷ்ட வடமேற்கு அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெள்ளையும் சந்தனமும் சிகப்பும் கலந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வேலையிலே இன்றைக்கி ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கமிஷன் சார்ந்த வேலையில் இன்றைக்கி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே சமயத்தில் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே சமயத்தில் மகிழ்ச்சியும் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. தொழிலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் விருத்தி இன்றைக்கி ஏற்படும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், நீர் சம்மந்தப்பட்ட தொழில், காஸ்மெட்டிக் ஐட்டம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வருமானம் நல்லா வரும். இந்த மெக்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதுவிதமான இலக்கை அடையக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் அதாவது வெண்பட்டு நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் கொஞ்சம் நீலம் கலந்து இன்றைக்கி பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி. அதே மாதிரி இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்கார செல்வம் செல்வாக்கெல்லாம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரம் முன்னேற்றமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினம் வெளி உணவுகளை எடுத்துக்கொள்வது சரியல்ல. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த கார உணவுகள், இது சார்ந்த உணவுகளை இன்றைக்கி எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அரசு செயல்பாட்டில் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. அதே மாதிரி உங்களுடைய செயல்பாட்டில் ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. உடன் பிறந்தவர்கள் மூலம் புதுவிதமான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். சில பொருட்கள் மீண்டும், அதாவது தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி மேன்மையான ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பான நாளாக இருந்தாலும் சகோதர வழியில் இன்றைக்கி உங்களுக்கு அதாவது ஒத்துழைப்பு இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் புதிய அனுபவங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. செய்கிற முயற்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை இன்றைக்கி நம்பாதீங்க. இதில் பணம் போடு, அதில் பணம் போடுன்னு ஆசை வார்த்தைகள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பி எதுவும் செய்யாதீங்க. வியாபாரத்தில் சில போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க.
உயர் அதிகாரிகளோட அளவோடு இன்றைக்கி பேசணும், இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும், புரிதல் இருக்கணும், சூழ்நிலையை அறிந்து இன்றைக்கி முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடதிசை, அதிர்ஷ்டன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு போராட்டங்களை அதிகரிக்கின்ற ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதனால் கவனமாக இன்றைக்கி இருங்க, மௌனமாக இருந்துருங்களேன், இருந்துட்டாலே நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்கும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கூட்டு தொழில் அருமையாக இருக்கும். நண்பர்களிடம் இன்றைக்கி விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி கல்லூரி கால நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி கிட்டும். ஒரு புதிய தொழில் இன்றைக்கி ஆரம்பிக்கலாமா என்ற எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். நண்பர்களின் தொடர்பு ஏற்படும். வியாபாரத்தில் புதிய அறிமுகம் கிடைக்கும். உறவினர்களிடம் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி ஒரு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எல்லா விதத்திலும் இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள், சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி உறவுகளிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள்லாம் இன்றைக்கி ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி செயல்படுவார்கள். ஒரு வேலை சொன்னால் அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி அமைதி ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தமான ஒரு போக்கெல்லாம் மாறி இன்றைக்கி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். அதன் மூலம் மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். பலம் என்ன, பலவீனம் என்ன, அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட வேண்டியது நல்லது. கணவனாக இருந்தால் மனைவி ஆரோக்கியம், மனைவியாக இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குன்னா அந்த டைவர்ஸ்லாம் வேணாம், வாழலாம்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி இன்னைக்கு ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை உண்டாகுகின்ற ஒரு தருணம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, அக்கம் பக்கம் இருப்பவர்களின் மூலம் அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க. பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு விஷயத்தில், ஒரு செயல்பாடில் ஒரு விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனத்தை செலுத்துங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அலைச்சல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைக்கி ஏற்றம் இறக்கமான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் எழுத்துத்துறை, கலைத்துறை, சினிமா துறை இதிலெல்லாம் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வேலை
சம்பந்தமான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். விவசாய துறையில் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திடீர் திருப்பங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள்லாம் உருவாகும். பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சமூக பணிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். சந்திரனோட ராகு இணைந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில், செங்கல் சூளை சம்பந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். 7ஆம் இடத்துல வேறு செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவியுடைய புரிதல் விட்டு கொடுத்தல் இருக்கணும். அதே மாதிரி உறவினர்களிடத்தில் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வீடு மனை மீதான கடன் உதவி இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாள். எடுத்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் சிறுதூர பயணம் சென்று அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீர் சம்பந்தப்பட்ட தொழில், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. நல்ல வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. எதிர்ப்புகளை எல்லாம் சாதுரியமாக சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே சமயத்தில் திருமணம், மனதில் நினைத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். தொழில்நுட்ப கருவிகளில் ஆர்வம் ஏற்படும். காது சம்பந்தப்பட்ட தொடர்பான பிரச்சனை இருந்தால் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிறு தொழில் குறுந்தொழில் செய்பவர்கள் மட்டும் இன்றைக்கி கவனம் தேவை. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறனும் இன்றைக்கி ஏற்படும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் விலகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வியாபாரத்தில் வேலையில் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு திறன். குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான ஒரு சூழ்நிலை, ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கல்வி பணிகளில் ஆர்வம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வத்தை கொடுக்கும். வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தையும் அது கூட கொஞ்சம் வெள்ளை கலந்து இன்றைக்கி உபயோகப்படுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை பற்றிய சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரம் மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் பயணங்களால் ஒரு அனுபவம், புதிய அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்கு கொடுக்கும்போது கவனமாக வாக்கு கொடுங்க. தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தந்தை வழி வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். அதே சமயத்தில் ஒரு மாற்றமான அணுகுமுறை மூலம்
சூழ்நிலைகளை கையாளக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி சுபகாரியம் தொடர்பான முடிவுகளில் வேகத்தை காட்டாதீங்க, புத்திசாலித்தனத்தை காட்டி இன்னைக்கு அந்த சுபமான வேலையை முடிக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். இன்றைக்கு அதிசய வடகு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சவாலான செயல்களை கூட சிந்தித்து செயல்பட்டால் ஜெயிப்பது நிச்சயம். சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். சுப வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு தருணம் உண்டு. வியாபாரம் சம்பந்தமான குழப்பங்கள்லாம் விலகும். சக ஊழியர்களால் நெருக்கடிகள் தோன்றி மறையும். மாற்றங்கள் நிறைய இன்னைக்கு நிகழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதாவது தேவையற்ற கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்தால் நன்றாக இருக்கும். சபை பணிகளில் இருப்பவர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எந்த ஒரு வேலை செய்தாலும் எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் இன்னைக்கு சிந்தித்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு நெருக்கடி, அதே மாதிரி வேலையில் இருந்து வந்த நெருக்கடி, மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு இன்னைக்கு அதன்படி நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.